நல்லா இருக்கீங்க நம்புறேன். ரொம்ப நாளா இந்த பிளேஸ வந்து செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டே இருந்தோம். பட் வந்து டைமும் இருக்காது. டைம் இருக்கும்போது நம்ம வேறு ஏதாவது ஒர்க்கில் அப்படி போயிடுவோம். ஸோ அப்படியே தான் மாறி மாறி போயிட்டே இருந்தது. ஏன்னா அந்த இடம் பார்க்குறதுக்கு ஒரு க்ளீனாக இருந்த மாதிரி இல்லை. இதில் ஒரு சின்ன ஆல்ட்ரேஷனும் பண்ண வேண்டியது இருக்குது. பட் அது கொஞ்சம் டேஸ் கழிச்சு தான் பண்ணணும். பட் அதுக்கு முன்னே வந்து ஓரளவு இருக்கிறத நீட்டாக வச்சுக்கலாம் அப்படின்னு. ஏன் செடியெல்லாம் அந்த ஹெல்தி இல்லாமல் இருக்குது அப்படின்னு பார்க்காதீங்க. ஏன் அப்படின்னா, இங்கே வந்து கோழியும் வளர்க்குறோம். ஸோ கோழி வந்து எல்லாத்தையுமே கொஞ்சம் வளர்ந்து வரும்போது டக்கு டக்குன்னு சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால தான் எதுவுமே செடி வந்து அந்த மாதிரி ஃப்ளெஷியாக வராது. வர சான்ஸ் ரொம்ப கம்மி. அந்த லில்லி மட்டும் அந்த லீஃபை வந்து சாப்பிடாது. அதனால அது கொஞ்சம் வருது. மேக்ஸிமம் இந்த ஃப்ளாரிங் பிளான்ட்ஸை வந்து ரொம்ப சாப்பிடாது. நார்மலாக அந்த குரோட்டன்ஸ் நார்மல் க்ரீனியாக இருக்கும்ல, அந்த மாதிரி பட்டதை கொஞ்சம் சாப்பிடும். இல்லை கொத்தியாவது போட்டுட்டு போயிடும். ஸோ அதனால தான் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிகிட்ருந்தோம். யூஸ்வலாக எல்லாமே அன்ஈவனாக இருந்தது. எல்லாமே ஈவனாக இல்லை. ஏன்னா ஒரு தொட்டி வந்து ஒரு கலர், ஒரு தொட்டி மண் தொட்டியாக இருந்தது. அப்படி அப்படி இருந்ததுனால எப்படி வைக்கனே ஒரு பிளான் இல்லாமல் இருந்தது. ரொம்ப திங்க் பண்ணி தான் வச்சுட்ருந்தோம். ஒரு கட்டத்தில் ஏன்டா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, சேர்த்தே வாங்கியிருக்கலாம் பிளான் பண்ணி அப்படின்றது. ஏன்னா இது முந்தி இந்த மண் தொட்டியை பொறுத்த வரைக்கும் புதுசாக வாங்கினதுலாம் கிடையாது. இதெல்லாம் ரொம்ப இயர்ஸ் பேக் வாங்கினது. ரொம்ப இயர்ஸாக யூஸ் பண்ணிட்டே இருந்தது தான். மண் தொட்டியை பொறுத்த வரைக்கும் நல்ல மண் தொட்டி நமக்கு கிடச்சிது அப்படின்னா ரொம்ப இயர்ஸ் அது இருக்கும். அதனால தான் அது வாங்கியிருந்தேன். பட் என்ன பிரச்சனைனா கொஞ்சம் அழுக்காற மாதிரி ஆயிரும். இப்போது நம்ம வந்து பிளாக் கலர் அந்த நார்மலாக பிளாஸ்டிக்கில் வாங்குறது கூட நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இது வாஷ் பண்ணாலுமே கொஞ்சம் அப்படி பிரைட்டாக தெரியாது. அப்படி ஜஸ்ட் அப்படி அந்த மண் கலர்லேயே அப்படி தெரியும். ஸோ அதனால் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அப்படியெல்லாம் முந்தி வாங்கினதெல்லாம் செடி வச்சதுனால தான் இப்படி இப்படி இருந்தது. எனிவேஸ் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி அதை வந்து நாங்கள் செட் பண்ணிட்டோம். ஒரு வழியாக செட் பண்ணிட்டே தான் இருக்கோம். ரொம்ப டைம் எடுத்துச்சு. ஏன்னா அந்த மாதிரி ரொம்ப இதாக இருந்ததுனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்தது. பட் அது டைம் இல்லாதனால அப்படி இப்படி போயிட்டே இருந்தது. ஏன்னா எப்போவுமே ஒர்க் இருந்துகிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு விஷயம் செய்ய வேண்டியது இருக்கும். ஏன் அப்படின்னா, நான் பகலில் ஃபுல்லாக பேபியை பார்க்குறனால ரொம்ப டைமிங் இருக்காது. ஸோ அதனால் ஈஸி பை போய் கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்தது. இந்த டைம் ஈஸி பை போகும்போது 2, 3 தெரிஞ்சவங்களையும் நாங்கள் பார்த்துருந்தோம். பார்த்து பேசிட்டு வந்திருந்தோம். ஈஸி பையில் நாங்கள் வாங்க போனது ஒன்று, ஆனால் வாங்கிட்டு வந்தது ஒன்று. சம்மந்தமே இல்லாமல் ஒரு செப்பல் வாங்கிட்டு வந்திருந்தோம். மற்றபடி நினச்ச அளவுக்கு நாங்கள் வாங்க போன கலெக்ஷன்ஸ் ரொம்ப இல்லை. அன்றைக்கி வந்து ஒரு ஷர்ட் போட்டிருந்தேன். அது வந்து ஆக்சுவலி என்னோடய சிஸ்டர் வாங்கி கொடுத்தது. அது வந்து கொஞ்சம் டைட்டாக தான் இருந்தது. பட் இப்போ கொஞ்சம் வந்து எனக்கு பத்துது. அது நினைக்கும்போது ரொம்ப ஹாப்பியாகவே இருந்தது. சரி அதையும் போட்டுட்டு அப்படியே போயாச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, ஓரளவு அந்த கார்டனையுமே செட் பண்ணிட்டோம். செட் பண்ணி ஓரளவு செடியெல்லாம் வச்சுட்டோம். இதில் பண்ண முடியும். இதுக்கு மேலே புதுசாக ஏதாவது செடி வாங்கி ஆல்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி புதுசாக வாங்கினா கோழி எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு போயிடுது. ஸோ இருக்கிறதே வச்சு மேனேஜ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா ஃபஸ்ட் டைமாக நாங்கள் கப்புலாக சேர்ந்து ஃபிஷ் பிடிக்க போனோம். அதற்கு வந்து வீட்டில் இருந்த பன்னு, அப்புறம் கொஞ்சம் மண்புழுலாம் சேகரித்து கொண்டு போயிருந்தோம். ரொம்ப நேரம் இருந்தோம். கிடைக்கவே இல்லை. சொல்லப்போனால் எங்களுக்கு தான் பிடிக்க தெரியலையா என்னன்னு தெரியல. ஆக்சுவலி இதுக்கு முன்னே ஹஸ்பண்ட் வந்து பிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது வந்து ரொம்ப டைம் இருந்து கஷ்டப்பட்டு கிடச்சிது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த டைமும் நாங்கள் இருந்து பார்த்தோம், கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறமா அங்கே தெரிஞ்சவங்க பக்கத்தில் வந்தாங்க. அப்போ அவங்க தான் சொன்னாங்க, கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா உங்களுக்கு அந்த சைடு மீன் இன்னுமே நிறைய இருக்கும். ஆக்சுவலி வாட்டரோட ஃப்ளோ வந்து ரொம்ப இருந்தது. ஒரு சைடாக நல்ல ஃப்ளோவாக ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருந்தது. ஈவன் நம்ம தூண்டில் போட்டால் கூட அதில் வந்து அந்த கீழே வந்து அந்த தூண்டில் போகிற அளவுக்கு இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருந்தது. கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. எனிவேஸ் நாங்கள் பிடிச்சோமா பிடிக்கலையா அப்படின்னு வீடியோ கடைசியில் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா செம்ம ஃபன் தான் நடந்துகிட்டு இருந்தது. போகிற வரவங்கலாம் என்னடா பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா அது ஒரு மெயினான ஏரியாவிலேருந்து பிடிச்சிட்ருந்தோம். ஸோ அப்படி தான் பார்த்துட்டு போனாங்க. ஃபஸ்ட்டு வந்து மண்புழு தான் வச்சோம். அதில் ரொம்ப சக்ஸஸ் இல்லை. வந்து பார்த்துட்டு போகும், டக்குன்னு ஓடிடும். அதுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரில. அதுக்கப்புறமா பன்னெல்லாம் வச்சு போட்டிருந்தோம். இப்படி போட்டுகிட்டே இருக்கும்போது பக்கத்தில் ஒரு நாய் வந்தது. சரி நாய் வந்து என்ன பண்ணுதுன்னு தண்ணி குடிக்க வரோன்னு பார்த்தா, அது வந்து நல்லா ஜாலியாக குடிச்சிட்டு அது பாட்டுக்கு போயிடுச்சு. பார்க்கவே சிரிப்பாக இருந்தது. ஏன் அப்படின்னா, அது பாட்டுக்கு வந்தது, அதுக்கு வேலையே பண்ணுச்சு, அதுக்கு பாட்டுக்கு போச்சுது. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு மீனை நாங்கள் வந்து பிடிச்சாச்சு. ஐயோ! அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. என்னடா ஏதோ ஒரு பெரிய தங்கத்தையே எடுத்துகிட்டு வந்த மாதிரி சாதனை மாதிரி ஃபீல் ஆச்சு.
சரி, அதுக்கப்புறம் கூட கொஞ்சம் மோட்டிவேட் ஆகி இன்னும் கொஞ்சம் பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 to 45 மினிட்ஸ் இருந்தோம். அப்புறம் எல்லாமே வரும் அதுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நாங்க வந்து மீன் பிடிக்க வந்திருக்கிறோம். நம்மளுடைய எதிராளிகள் வந்திருக்கிறார்கள் அப்படின்னு நினச்சிட்டு என்ன நினச்சதுன்னு தெரில. அப்படிதான் நினச்சா என்னன்னு தெரில. அது வந்து உ வரவே இல்ல. அதுக்கப்புறம் அப்படி போயிடுச்சு. அதுக்கப்புறம் அப்படி கிளம்பிட்டோம். கிளம்பி ஓகே. அந்த இடத்துல வந்து காலெல்லாம் க்ளீன் பண்ணக்கு ஒரு கரெக்டான இடம் இருந்த மாரி இல்ல. ஸோ கொஞ்சம் தள்ளி போய் அங்க வண்டிய ஒதுக்கிட்டு கொஞ்சம் காலெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அப்படி வந்துட்டோம். அப்புறமா வீட்ல வந்து ஃப்ரண்ட்ல ஒரு தொட்டி வந்து யூசுவலா அது நீட்டா தான் வச்சிருப்போம். யூஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். அதுலேருந்து தண்ணி எடுத்து செடிக்கு விடுறது அந்த மாரி. பட் அது வந்து கொஞ்ச நாளாவே மெயின்டெயின் பண்ணாம அப்படியே இருந்தது. தண்ணியெல்லாம் இருக்கும். அத எடுத்து செடிக்கெல்லாம் விடுவோம். ஆனா கீழ வந்து கொஞ்சம் பாசியெல்லாம் புடிச்சு அந்த மாரி இருந்தது. ஸோ அத க்ளீன் பண்ணிட்டு அந்த வீடியோ வந்து கடைசில க்ளீன் ஆனத அட்டாச் பண்றேன். ஃபுல் எஃபோர்ட்டுமே ஹஸ்பண்ட் தான் போட்டாங்க. ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு பண்ண முடியல. பாதி நேரம் பண்ண முடியாம ஆயிடுச்சு. ஏன்னா ரொம்ப இது அந்த அழுக்கு வந்து நல்ல இதா பிடிச்சிருந்தது. ஸோ அதனால பண்ண முடியல. அதுக்கப்புறமா போயிட்டு நாகர்கோவில் போக வேண்டியது இருந்தது. ஆக்சுவலி ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டுக்கு வந்து பேபி பிறந்திருந்து. ஸோ அத ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தது. பேபிய போய் பார்த்துட்டு அப்படி ஜாலியா போயிட்டு வந்தோம். ஸோ அதுக்கப்புறமா வெளியுமே கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்து போயிட்டு வாங்கிட்டு வந்திருந்தோம். அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட். ஏன்னா அ ஆக்சுவலி பேபி பார்க்க போம்போது எங்களுக்கு வந்து ஐரன் பறந்த அந்த ஞாபகம்லாம் இருந்தது. அப்படியே டே சூப்பரா முடிஞ்சுது. பிஸ்னஸோட அப்டேட்ஸ் Instagram அண்ட் என்னோட WhatsAppல தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு நம்பர் குடுக்குறேன். வேணா செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த சாரியோட டீட்டெயில்ஸ் வேணாலும் அந்த நம்பர் ஆர் Instagramல என்ன கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அத க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு.